ஐயா ஐயா கும்பிடு குருசாமி தீபாவளி வாழ்த்துக்கள். மூடிட்டு போறியா? மிக்க மகிழ்ச்சி. ஹலோ தோழர்களே, நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறீங்க கேட்டீங்கன்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறீங்க. ரீல்ஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும் 18+ இருக்கும் போதுன்னு தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது. தெரியுது, நீ மூடு. அது மட்டும் இல்லாம நீங்க வேலைக்கு எல்லாம் போயிட்டு டிப்ரெஷனா டென்ஷனா வந்திருப்பீங்க. உங்களுக்கு மகிழ வைக்கிறதுக்கோசம் இந்த நீலகிரி தைலம் இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா சம பண்ணோட ரீல்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள பண்ணிடால். கடவுளே அஜித்தேன் பசங்க கத்துறாங்க காலம் மாதிரி சார் 50 படம் நடிச்சிருக்காரு. இருக்காரு கடவுளே அஜித்தேன் பசங்க கத்துனா அதுல ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஸ்கிரீனுக்கே போகாம பிக் ஸ்கிரீன்லயே இல்லாம கடவுளே திவாகரன் பசங்க கத்துனாங்கன்னா அப்ப இந்த லெவல்ல அசுரத்தனமான நடிப்பை மக்கள் மத்தியில நம்ம கொட்டிருக்கோம்ன்றத பாருங்க. எப்படா இவங்களால இப்படி பேச முடியுது? இதே மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நம்ம கூட இருக்கிறவங்களே நான் இப்படி எங்க பரம்பரை அப்படி நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்க இருப்பாங்கல்ல, அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஆளை பார்த்தா உங்களுக்கு எப்படி மனசு உங்களை போட்டு அடிக்கணும்னு தோணுமா, இல்ல ஏன்டா இப்படி பண்றீங்க உங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்ற போல இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் ஒரு அவசரமா போறதால அவங்க என்ன கேட்டாருன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு நம்ம பசங்க கமெண்ட்ல என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாவம் ப்ரோ விட்டுருங்க வயசாயிருச்சு. முருகல் இருந்ததே இருப்போம், ஐப்பங்கள் இந்த பக்கம் போ. நம்மளே ஓம் சக்தி ஆந்த வேடா, ஓம் சக்தி ஆந்த வேடா. ஐயோ மேல்மல் இதுக்குதான் ஓம் சக்தி கோயிலுக்கு போறன்ற பேர்ல இவங்க பண்ற அலப்பரியதான் இது நடந்திருக்கு. இது அம்மனுக்கே பிடிக்கிற போல. சாமியத்தா கும்பிடணும், வாத்தியார வணங்கிடணும். கரீனா தேவடியா பைய நம்ம காசை எப்படி எல்லாம் புடுங்குறாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அந்த எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க குமரி கேமர். எவ்வளோ கன் இல்லாத நாம ஃப்ரீ ஃபயரை அழிச்சிட்டு போறதை விட நல்லது வேற ஒண்ணும் இல்ல. சின்ன பசங்களோட மூளைய அட்ராக்ட் பண்ற மாதிரி கன் ஸ்கின்ஸ் கொண்டு வந்து ஊரைய மாத்துறான். அந்த கொம்மைய ஓத்த பையன் அதை டாப் அப் பண்ணி வாங்குற நமக்கு எந்த பயனும் இல்லை. இது மூலமா கரீனா ஷேர் மார்க்கெட்ல முன்னால போயிட்டு இருக்கு. ஆனா நாம சாப்பாட்டுக்கு திண்டாடிட்டு இருக்கோம். இனிமே அந்த ஓத்த கண்டார ஓத்த தேவடியா பய கரீனாக்கு டாப் அப் பண்றதுன்னு இருக்கும். இவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நீங்க ஃப்ரீ ஃபயர் பிளே பண்றன்ற பேர்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் வந்துச்சா டக்குன்னு எடுக்கணும், இந்த ஒரு பண்டில் வந்துச்சா இன்னொரு வாட்டி டக்குன்னு ஸ்பின் பண்ணி வீட்டுல இருக்கிற காசுலாம் எடுத்து பண்றானுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல தவிர்க்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க போடுற காசு நீங்க நான் கெத்தா கன்ஸ்கின் பண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த காசு எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் போகுது. இது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அப்பா அம்மா காசு தான் வேஸ்ட் ஆகுது. தயவு செஞ்சு கேம் பிளே பண்றீங்கன்னா இதெல்லாம் விட்டு நார்மலா பாத்தீங்கன்னா கேமா பிளே பண்ணிட்டு போங்க. பண்றாங்க. நானும் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், ஏன்பா இதெல்லாம் பண்றீங்கன்னு. ஆனா கேக்குற மாதிரி இல்ல. நீங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. மாநாடு முடிஞ்ச திரும்ப ஊருக்கு
பார்க்க போறப்போ எல்லாரும் ரெண்டு ரவுண்ட் போட்டு போயிட்டு வாங்க. தோழி தோழி அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கலியோ எப்படா இந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்றீங்க? அபிராமி காலாட்டு சாமி சரி இஷ்ட புண்டைனா பாரு, இல்லைன்னா மேலே ஏற்றி விட்டு போ. உட்காந்து பாத்துக்கிட்டேன் ஒரு புண்டைங்க போன. நீங்க போடுற 2-3 லைக் நான் வீடியோ போடணுமாடா? வீடியோ போடணுமா? சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்காம இவங்களுக்காக வெள்ளை வெட்டி சட்டெல்லாம் போட்டு பவுடர் அடிச்சு வீடியோ போட வேண்டியதா இருக்கு. ஒரு லைக்கு கூட போட மாட்டானுங்க. காந்தி தாத்தா தலை வர மாட்டானோ, ஏன் தெரியுமாப்பா? ஏன்னா அவருக்கு சொட்டு தலையா? கிரிஞ்சிங்க இது. கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே? இந்த ரோடு எங்க போகுது? மாறன் எங்கேயும் போகலடா. நான் பிறந்ததுல இருந்து அது இங்கதான் இருக்கு. அப்படி போக சொல்லுங்க. நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார பிடிக்கல. நக்கி தின்னா நக்கி தின்னா நக்கி தின்னா நக்கி தின்னா பறிப்படத்தா தின்னா பறிப்படத்தா தின்னா பறிப்படத்தா. டேய் என்னடா இது? ஏய் சூப்பரா இருக்கறப்பா. யாரா இந்த டிராயிங் மாஸ்டர்? இவள கூப்பிடுங்கடா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. காவல்துறை சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம். இது நான் கூட இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சொல்ல பயந்துட்டேன் guys. ஏதோ நம்மள சைபர் கிரைம்ல புடிச்சாங்க போல, நம்மளுக்கு மட்டும் தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் போன் ஃப்ரெண்டுக்கு பண்ற டைம்ல இது மாதிரி வருது. நான் ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிட்டேன். இனிய பொன் நிலாவே பொன் நிலவே கனாவே போடுறா. நான் ஒரு மன்மதன் என்ற நினைத்தை தருணம். இதெல்லாம் 90s கிட்ஸ் பார்த்தா என்னடா நடிப்பாங்க? அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ மாஸ் காமிச்சாரு நம்மாலு. ஒரே ஃபிளைட் ஒரே ஜம்ப் தான். அங்க இருக்கிற மொத்த கிரவுட் ஷாக் ஆயிட்டாரு. பிளேயர்ஸ் ராக், ஆடியன்ஸ் ஷாக். போதும் ஓகே பண்றாங்கக்கா. ஓகே गाइस, இந்த வீடியோல பார்த்த ரீல்ஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோல எந்த மாதிரி சேலஞ்ச் வச்சு வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பை.